ஹலோ வீவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது விவி ஃப்ளோரைட் ஐ சாங் எபிசோட் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 3 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட ஓப்பனிங்ல ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த ஃபிளாஷ்பேக்ல ஒரு ரோபோட் சயின்டிஸ்டும் உருவாக்க அந்த சயின்டிஸ்டுமே அவ்வளவுதான், இவள் எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான், இவ ஒரு ஃபெயிலியர், இவளோட வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏ ரோபோட்டை ஒரு குப்பையில தூக்கி போட்டுறாங்க. அப்படி அந்த ஏ குப்பையில இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு டோக்கோட மெம்பர்ஸ் வராங்க. அவங்களும் அந்த ரோபோட்டை பார்த்துட்டு பரவாயில்ல, இந்த நிலைமையிலயும் இவளால் நகர முடியுதுல்ல, சரி நான் சொல்றத நீ செய்வன்னு சொன்னா உன்னை நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்ல, அப்படிதான் இப்போ இவ இங்க நிக்கிறா. அவளுமே எஸ் மாஸ்டர், நீங்க சொல்றத நான் செய்வேன்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் கழுத்தை திருக்கி விட்டுறா. இப்போ டீவாவை காட்டுறங்க. டீவா கிட்ட மோமோ கூட தங்கச்சி வந்துட்டு, நான் அந்த மோமோ கூட தங்கச்சி, நீ டீவா தானே, அவ இறந்த அப்புறம் அவளோட பொருளை தேடுறப்ப இந்த புக் எனக்கு கிடைச்சது, இதுல இருக்க கேரக்டர் உன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள டீவாவோ என்ன மன்னிச்சிரு, என்னோட பேரு டீவா கிடையாது, என்ன வேற யாரோ நினைச்சுக்கிட்டு தப்பா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இப்ப திடீர்னு அங்க ஏதோ எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. டீவாவும் மாச்ச மட்டும் என்ன நடக்குதுன்னு கேட்க, மாச்ச மட்டும் என்னன்னு தெரியல, இது ரொம்ப சீக்கிரமா வந்துட்டு இருக்கு, நான் சொன்ன மாதிரி இன்னும் 23 மணி நேரம் இருக்கு அப்படின்னு சொல்ல திருப்பி எக்ஸ்ப்ளோஷன் நடக்க ஆரம்பிக்குது. மாச மட்டும் இந்த ஷிப்போட கண்ட்ரோல் இழந்துட்டாங்க, உடனே அந்த இடத்துக்கு போ. இது கேட்காம டீவாவும் மோமோ கூட தங்கச்சிய, நீ ஒன்னும் பயப்படாத, ஃபர்ஸ்ட் நீ மெயின் ஆளுக்கு போ, அங்கதான் பத்திரமா இருப்பான்னு சொல்லிட்டு அவளை கூட்டு போவ. அதே டைம் எதிர்க்க பார்த்த எஸ்டலாவும் வர. டீவாவும் என்ன ஆச்சுன்னு கேட்க, எஸ்டலாவும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன், இந்த கெஸ்ட் கூட்டிட்டு போன்னு சொல்ல, இப்போ டீவாவும் அவ கையை பாக்குறா. எஸ்டலோட கையில ஒரு பேன் இருக்கும். டீவாவும் அதை நோட்டீஸ் பண்ண உடனே எஸ்டலாவும் இவளை தாக்க ஆரம்பிக்கிறா. டீவாவும் எஸ்டலா இங்க எப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னை யாராச்சும் கண்ட்ரோல் பண்றாங்களா அப்படின்னு கேட்க, அந்த ஐயோ என்ன ஒன்னும் அந்த தகர டப்பா மட்டும் நினைக்காத அப்படின்னு வேற குரல்ல பேசுது. அப்புறம் தான் தெரியுது இவ வேற ஒரு எஸ்டலா மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கானு. அவளும் தன்னோட மாஸ்டர் அதாச்சும் அந்த டோக் மெம்பர் கிட்ட, நாங்க மாட்டிக்கிட்டேன், இப்போ இவங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்க, அந்த ஷிப்புக்கு வேலை செய்யற மாதிரி வேஷம் போட்டு வந்த அந்த டோக் மெம்பருமே, அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரிஜினல் எஸ்டலாவை இவங்களுமே ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டீவாவும் மோமோட தங்கச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்க. மாச்ச மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு, யாரோ ஒரு கும்பல் இந்த ஷிப்போட எக்ஸ்ப்ளோஷனை ஒரு டிஸ்ட்ராக்ஷனா யூஸ் பண்ணிட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டெரரிஸ்ட் கும்பல் எப்படி அந்த பில்டிங்கோட எக்ஸ்ப்ளோஷன் யூஸ் பண்ணி அந்த மெமரி கொள்ள பார்த்தாங்களோ அவங்க தான் அப்படின்னு சொல்ல, டீவாவோ அப்ப அந்த டோக்கிங் வந்துட்டாங்க அப்படின்னு கேட்க, மாச்ச மட்டும் ஆமா அவனுங்களே தான். டீவாவோ அதே மாதிரி எஸ்டலோட வயசு கிடையாது, அது கண்டிப்பா வேற ஒரு ஏ இருக்கணும். இப்ப அந்த இடத்துக்கு டோக்கோட மெம்பர்ஸும் வர. டீவாவும் மோமோ கூட தங்கச்சி ஒரு இடத்துக்கு கூட்டு போற. பார்த்தா அந்த இடத்துல தான் லெக்கரி கூட தலையும் பறந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்து மோமோ கூட தங்கச்சி ரொம்ப பதறா. அவளுமே அப்ப நீ டீவா கிடையாதா, மோமோக்கு பிடிச்ச டீவா நான் நினைச்சிட்டு கீழே வந்தேன், ஆனா நீ அவ கிடையாதுல. இப்ப அந்த இடத்துக்கு மாச்ச மட்டும் வர. இதை பார்த்து மோமோக்கா இன்னும் பயப்பட. டீவாவும் கவலைப்படாத, இது ஒரு சப்போர்ட்டிவே நினைச்சுக்கோ, மாச்ச மட்டும் எனக்கு ஹேண்ட் காமன் டேட்டாவை உள்ள செலுத்து அப்படின்னு சொல்ல, இது கேட்டு மாச்ச மட்டும் நிஜமாவா நீ ஒத்துக்கிறியா. டீவாவும் சரின்னு சொல்லிட்டு மோமோக்கு கிட்ட அவ தலையோட தலையை வச்சுக்கிட்டு, இப்படிதான் தன்னோட டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இது உங்க மனுஷ பாஷையில சொல்லணும்னா உங்க எமோஷனை இப்படி செலுத்திக்கலாம், இப்போதைக்கு நீங்க ஒளிஞ்சிட்டு, நான் ப்ராமிஸ் பண்றேன் கண்டிப்பா உனக்காக நான் திரும்பி வருவேன். இப்ப டீவாவோட கையை அடிபட்டு இருக்க. அவள லெக்கரை கிட்ட என்ன மன்னிச்சிரு, உன்னோட ரைட் ஹேண்டை நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை அவ யூஸ் பண்ணிக்கிறா. இப்போ மாச்ச மாட்டாவும் டீவாக்குள்ள காம்பட் டேட்டாவை என்டர் பண்றான். டீவாவும் நம்ம இப்போ உண்மையான எஸ்டலாவை கண்டுபிடிச்சு சன்ரைஸ் விழாம பாத்துக்க போறோம். இப்போ டோக் மெம்பர்ஸ் கிட்ட அவனோட தலைவனுமே அந்த இன்ஃபர்மேஷன் தரான், என்னன்னா ஒரு ஏ இங்க சுத்திக்கிட்டு இருக்கு, அதை அடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அங்க பார்த்தா அந்த ஏ அதாச்சும் டீவாவுமே அங்க வரா. இப்போ அவகிட்ட காம்பட் டேட்டா இருக்கு, அதை வச்சுக்கிட்டு அவங்கள போராடி போட்டுட்டு இருக்கா. இப்போ அவளுமே எஸ்டலாவை கண்டுபிடிச்சு அவளை ரிப்போர்ட் பண்றா. அவளுமே அவகிட்ட உனக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்க, எஸ்டலாவும் இந்த இடத்துக்கு டெரரிஸ்ட் வந்துட்டாங்க. டீவாவும் ஆமா அவங்க இந்த ஷிப்பை கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க, நம்ம எதுவுமே செய்யலனா இது பூமியில கிராஷ் பண்றாங்க. எஸ்டலாவும் அதுக்கு வாய்ப்பு இல்ல, ஏன்னா என்கிட்ட மட்டும் தான் அதுக்கான கண்ட்ரோல் இருக்கு, நான் இல்லாம அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த ஷிப்பும் ஆஃப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டு இருக்கு. டீவாவோ நான் வர வழியில உன்ன மாதிரியே ஒரு அச்சஸ்ல இருக்க ஒரே பார்த்தேன், அவகிட்ட உன்னோட ஐடியுமே இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, எஸ்டலாவோ என்னோட ஐடி மட்டும் வச்சுக்கிட்டு அவளால எதுவும் பண்ண முடியாது, அந்த ஏக்குள்ள இருக்க ஆர்வரும் எந்த மாதிரியா இருக்கணும், ஒருவேளை அது பெத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை யோசிக்கிறா. டீவாவும் யாருன்னு கேட்க, எஸ்டலாவும் அவதான் எலிசபெத், என்னோட ட்வின் சிஸ்டர், என்னோட எக்ஸாக்ட் லுக், என்னோட பார்ட்ஸ், என்னோட ப்ரோக்ராம் எல்லாமே அப்படியே அச்சஸ்ல இருக்கும். இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க, அதுல 2 ஏ இருக்கு. அந்த 2 ஏ கிட்ட சயின்டிஸ்டுமே உங்களோட வேலை லைஃப் கீப்பர்ஸ், அதாச்சும் மனுஷங்களோட டெய்லி வேலையை நீங்க செய்யணும். எஸ்டலாவும் எனக்கும் அவளுக்கு இருக்க ஒரே வித்தியாசம் வாய்ஸும் ஹேர் கலர் நேம் மட்டும் தான். அப்புறம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன மட்டும் தான் அவங்க நகர விட்டாங்க. அங்க இருக்க சயின்டிஸ்டும் நீங்க 2 பேரும் என்னதான் ஒரே மாதிரி இருந்தாலும் உங்க 2 பேருக்கு தனித்தனி கான்சியஸ் இருக்கு, இன்னும் 6 மாசத்துல எலிசபெத்தோட பாடியை நாங்க ஆக்டிவேட் பண்றோம், அவ இதுக்கப்புறம் உன்ன மாதிரியே பண்றல, உன்ன மாதிரி கரெக்டா இருக்கான்னு பாப்போம். எஸ்டலாவும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஏ 6 மாசத்துக்கு அவங்க கொடுக்குற டேட்டா படி அதே மாதிரி பண்ண வச்சுக்கிட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு ஏ அதே மாதிரி பண்ண வைக்கிறாங்க. அப்படி பண்ணா அவங்களுக்கு தனித்தனியா கான்சியஸ் வரதா அவங்க அப்படியே காப்பி பண்றாங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க. இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல எஸ்டலா வளர்த்துக்கிட்டு இருந்தா அந்த ஸ்பேரோ இறந்து போவ. அவளோ இப்ப நான் ஒரு மனுஷனா இருந்தா கண்டிப்பா இதுக்காக அழுத்திருப்பேன்ல அப்படின்னு அவளுமே நகர முடியாத எலிசபெத் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. எலிசபெத்தும் நம்மளால அழ முடியாது, அட்லீஸ்ட் சிரிக்க வச்ச முடியும்ல, அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சிரிப்போமே, இத நம்மளுக்குள்ள இருக்க ஒரு ப்ராமிஸ் வச்சுப்போமே. எஸ்டலாவும் 6 மாசத்துக்கு அப்புறம் எலிசபெத்தை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. 6 மாசத்துக்கு நாங்க ஒன்னா ஒரே கான்சியஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா கடைசியில அவளை நேர்ல கூட என்ன பார்க்க வைக்கல, அவ அப்படியே போயிட்டா நினைச்சேன், ஆனா அவ எப்படி திருப்பி இங்க வந்திருக்கான்னு தெரியல. என்னோட கெஸ் கரெக்டா இருந்தா அவதான் இருக்கும், ஏன்னா வேற ஒரு எந்த ஏ வழியும் இந்த ஷிப்பை என்ன தவிர பைலட் பண்ண முடியாது. இந்த ஷிப் கீழே இறங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் எலிசபெத்தா தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த சைட் பார்த்தா எலிசபெத்தும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஷிப் கீழே விழ போகுது. இது எல்லாமே எஸ்டலோட ஐடியில தான் இருக்கு, அதனால பழி எல்லாம் அவ பேர்ல தான் விழும். டோக்கோட தலைவனும் சரி இந்த ஷிப் கிராஷ் ஆகட்டும், இங்க இருக்க மனுஷங்களை எவாக்குவேட் பண்ணிடுவோம், அதுக்கு ஆரம்பி அப்படின்னு சொல்ல, எலிசபெத்தும் எஸ்டலோட வயசுல அங்க இருக்க மனுஷங்க கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை, என்ஜின்ல சேதம் ஆயிடுச்சு, அதனால எவாக்குவேஷன் ஆரம்பிக்க போறோம், எல்லாருமே பக்கத்துல இருக்க ஸ்டாஃப் மெம்பர் கிட்ட கேளுங்க அவங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, அந்த டோக்கோட தலைவனும் சரி நம்ம உயிர் மட்டும் தான் போகுது, இதை இப்ப கடலை விட்ட ப்ரோ இந்த மொத்த உலகத்துக்கும் அப்பதான் தெரியும்
தெரியும் இந்த ஏஐ எவல்யூஷன் ஒரு பெரிய தப்பு, மனுஷங்களை என்ன பண்ண போறங்கிறது அவங்களுக்கு அப்பதான் தெரியும். 7 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை காப்பாத்துனது ஒரு நல்ல விஷயங்கிறத நீ ப்ரூவ் பண்ணிட்ட. எலிசபெத்தோ இந்த ஷிப்பை கிராஷ் பண்ற சரி, ஆனா நீங்க எல்லாரும் இதுக்குள்ள இருந்து இறந்து போகணுங்கிறது அவசியமா? இந்த ஷிப் விழுந்து மனுஷங்க இறந்து போனா இது ஒரு சிட்டில விழ வைக்க வேண்டியதானே? அந்த டோக்கெட்டலும் இதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். தேவையில்லாம மனுஷங்களோட உயிரை இதுக்கு பலி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்கிரீனை பார்த்தா அங்க டிவா இருக்கிறத பாக்குறாரு. அப்புறம் தான் தெரியுது 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பில்டிங் எக்ஸ்பிளோஷன்ல டிவா இவரை தான் காப்பாத்திருக்கானு. இதை பார்த்து எலிசபெத்தோ எஸ்டலாவோ அந்த ஏயும் அவளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அங்க இருக்க டோக்கோட தலைவனும் இல்ல அவளை நான் பாத்துக்கிறேன், இவ்வளவு வருஷத்துக்கு எனக்கு சேவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, உன்னோட மிஷின் இங்கே முடியுதா அப்படின்னு எலிசபெத் கிட்ட சொல்ல இதுக்கிட்ட எலிசபெத்தோ அந்த பிளாஷ்பேக் நினைச்சு பார்த்துட்டு உடனே ஒரு மயக்கூசி எடுத்து அந்த டோக்கோட தலைவர் மேல குத்துறா. எலிசபெத்தோ மாஸ்டர் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தீங்க, அதுக்கு நான் 2 கடன் பட்டிருக்கேன். இதை பார்த்து மத்த மெம்பர்ஸுமே அவங்கள கண்ண பாயிண்ட் பண்ண எலிசபெத்தோ நீங்களுமே ஓடி போயிடுங்க, எங்க ஒரு பேக்கப் ஷிப் இருக்கு அதை தப்பிச்சு நீங்க எல்லாரும் போயிடுங்க, நான் மாஸ்டரோட பிளான ஆரம்பிக்கிறேன். இப்போ டிவாவும் எஸ்டலாவும் இடத்துக்கு போவ அந்த இடத்துக்கு முன்னாடி எலிசபெத் இருக்கா. எலிசபெத்தும் உன்னோட கனவு இதானே இந்த ஹோட்டல்ல இருக்கிறது, இப்போ அந்த ஹோட்டல்ல கிராஷ் ஆக போகுது, அது கூட இருந்து இறந்து போ அப்படின்னு சொல்ல எஸ்டலாவும் எலிசபெத் அது நீ அப்படின்னு கேட்க எலிசபெத்தும் ஆமால இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நேருக்கு நேரு பாக்குறோம்ல, லெக்ரக் உன்னை ரொம்ப வெறுத்திருப்பாப்புல, உங்களோட ஓனர் சாவுக்கு நீதான் காரணம் சும்மா தான் சொன்னேன். உடனே அவ என் பேச்சை கேட்க ஆரம்பிச்சா, அவளால் தான் இந்த ஷிப்பை ஈஸியாவே கண்ட்ரோல் எடுத்துட்டோம். எஸ்டலாவோ அப்ப நீ பொழைச்சிக்கிட்டியா, இவ்வளவு நாள் எங்க இருந்து கேட்கறதுக்குள்ள டிவாவோ இந்த ஷிப்போட திசையை ஒழுங்கா மாத்த அப்படின்னு சொல்ல எலிசபெத்தும் ஆமா மாஸ்டருக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பேசியதுக்குள்ள மாசம் மட்டும் ஒன்னு அவளுக்கு நேரம் அப்படின்னு சொல்ல டிவாவும் அவளை தாக்க ஆரம்பிக்கிறா. இப்போ 2 பேருக்குமே இன்டென்ஸான ஃபைட் ஆரம்பிக்குது. எலிசபெத்தும் நீ யார் அப்படின்னு கேட்க நடுவுல மார்ச் மட்டும் வந்துட்டு எலிசபெத் ஹேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நான் எஸ்டலா மேல யூஸ் பண்ணலாம்னு வச்சிட்டு இருந்த வைரஸ், ஆனா இப்படி யூஸ் ஆகும் நினைச்சு கூட பார்க்கல. எஸ்டலாவோ எலிசபெத் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க எலிசபெத்தும் நீ அதை பத்தி பேசக்கூடாது, என்ன தூக்கி போட்டுட்டாங்க, என்ன அடிச்சிட்டாங்க, ஆனா உனக்கு ஒரு மிஷின் இருந்துச்சு, ஆனா எனக்கு என்னோட மாஸ்டர் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தாரு, ஒரு மிஷின் கொடுத்தாரு, அதனால தான் நான் என்னோட மாஸ்டரோட லைஃப் கீப்பரா இருப்பேன். என்னோட மிஷின் மனுஷங்களுக்கு சேவை செய்யணும்னா அப்போ என்னோட மாஸ்டர் மட்டும் அந்த மனுஷனா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தாக்க வர டிவாவும் நடுவில் போய் அவளை தாக்க ஆரம்பிக்கிறா. இவங்க சண்டை போற டைம்ல எஸ்டலாவோ அந்த கோர்ஸ் மாத்தலான்னு போவ, ஆனா எஸ்டலாவை எலிசபெத் தாக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அவ தாக்கிறதுக்கு முன்னாடி எஸ்டலாவோட கையில ஒரு பிரேஸ்லெட் இருக்க பார்க்க அவளுமே தாக்கத்தை நிறுத்த அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு டிவாவுமே அவளை தாக்கிடுறா. அந்த அடியில எலிசபெத்துமே ஷட் டவுன் ஆகிறா. அவளுமே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு மாஸ்டர் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷட் டவுன் ஆகிறா. இப்போ எஸ்டலாவு கண்ட்ரோல் ரூம் போயிட்டு இந்த கோர்ஸை மாத்த முடியாது, பூமியோட கிராவிட்டி இது ரொம்ப இழுக்க ஆரம்பிக்கும், இப்படியே போச்சுன்னா இது கண்டிப்பா ஒரு சிட்டி மேல விழ ஆரம்பிக்கும். மாச்சு மட்டும் எனக்கு தெரிஞ்சாத காலத்துல இது கடல்ல விழும், இப்போ ஒரு சிட்டி மேல விழுப்பதா. எஸ்டலாவோ டிவா நீங்க இருந்து கிளம்பிடு, நான் ஷிப்பை கிராஷ் பண்ண போறேன், இந்த ஷிப்போட பார்ட் ஒன்னு கழட்டி விட அது அட்மாஸ்பியர் உள்ள வரதுக்குள்ளேயே புசுங்கி போயிடும். டிவாவோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், எனக்கு டேட்டா அனுப்பு அப்படின்னு சொல்ல எஸ்டலாவோ இல்ல நான் அதை பண்ண மாட்டேன், இது என்னோட மிஷின். சரி விவி உன்னோட மிஷின் என்னங்கிறத நீ என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்ல விவியோ என்னோட மிஷினை மாற்றதுக்கு என்ன மன்னிச்சிரு, ஆனா நீமே என்னோட தங்கச்சி. எஸ்டலாவோ ஒரு விஷயத்த மறந்துடாத, நம்ம உயிர் வாழ்றது நம்மளோட மிஷினுக்காக தான். டிவாவோ நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்க இருக்க பேசஞ்சர்ஸோட அங்க இருந்து எவாக்யூட் ஆகிறா. இந்த சைடு சொன்ன மாதிரி எஸ்டலாவோ அந்த ஷிப்பை கிராஷ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அட்மாஸ்பியரோட ஹீட்ல அதுக்குள்ள வெடிக்க ஆரம்பிக்க அவளுமே என்ன மன்னிச்சிரு, இப்பயுமே என்னால உன்னை காப்பாற்ற முடியல. இப்போ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. அந்த பிளாஷ்பேக்ல எஸ்டலாவோட கையில எலிசபெத்தோட முடி இருக்கு. அவளுமே அது என்னன்னு கேட்க அங்க இருக்க சயின்டிஸ்டோ என்ன மன்னிச்சிரு, ஆனா எலிசபெத்தை நாங்க டிஸ்போஸ் பண்ண போறோம், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு ஃபெயிலியர், நீமே இங்க இருந்து கிளம்ப போற, உனக்காகவோ எலிசபெத்துக்கும் சேர்த்து மனுஷங்களுக்கு நீ சேவ் பண்ண போற. இப்போ அந்த இடத்துக்கு எலிசபெத் வர. அவளுமே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி எஸ்டலா முதல் முறையா உன்னை பாக்குறல, அப்போ இதுதான் நம்மளோட மிஷின் அப்படின்னு கேட்க எஸ்டலாவோ உனக்கு என்னாச்சு, உன்னோட மெமரி எல்லாம் மறந்துருச்சு அப்படின்னு கேட்க எலிசபெத்தோ என்ன பேசிட்டு இருக்க, இப்பதான் நேருக்கு நேரு பார்த்துட்டு இருக்கோம், இதை தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. எஸ்டலாவோ உனக்கு எல்லாமே மறந்துருச்சு போல அப்படின்னு சொல்ல எலிசபெத்தோ நீ உனக்கு கவலைப்படாத, நீ குழப்பமா இருக்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மிஷினா இருக்க போதுன்னு நினைக்கிறேன், ஆனா எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சிரிக்க. இதை பார்த்து எஸ்டலாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிக்கிறா. இப்ப எஸ்டலாவோ அங்க சப்பிச்சு போற ஷிப்புக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு எல்லாருமே எங்களை மன்னிச்சிருங்க, ஆனா இப்ப நீங்க சேஃபா பூமியில இருக்க ஒரு ஏர்போர்ட்டுக்கு போக போறீங்க, அதனால எந்த பயமும் இல்லாம நிம்மதியா இருங்க. இப்போ நீங்க இடத்துக்கு என்ன செய்யிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நட்சத்திரங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பாட்டு பாடி அங்க இருக்க மனுஷங்களை பதட்டப்படாம வச்சுட்டு இருக்கா. டிவாவோ இது எஸ்டலோட வாய்ஸ் சொல்றதுக்குள்ள பக்கத்துல எஸ்டலாம பேச அவ்வளவு அப்ப இது எலிசபெத்தோட வாய்ஸா. இந்த சைடு பார்த்தா டோக்கோட மெம்பர்ஸுமே அங்க தப்பிச்சிட்டாங்க. அதே டைம் எலிசபெத்தோ எஸ்டலாவோ பாடிட்டு இருக்க அந்த பாட்டோட அங்க இருக்க சண்டைஸை பார்த்து அங்க இருக்க மனுஷங்களும் மேமறந்து போயிடுறாங்க. இதை பார்த்து டிவாவோ உங்களை பார்த்து நான் பொறாமப்படுறேன் அப்படின்றா. எஸ்டலா சொன்ன மாதிரியே அங்க இருக்க ஷிப் தனித்தனியா போய் அட்மாஸ்பியரோட ஹீட்ல அப்படி எரிஞ்சு போயிடுது. மாச்ச மட்டப்போ மிஷின் அக்காம்ப்ளிஷ்ட், நம்ம திருப்பியுமே இந்த உலகத்தை காப்பாத்திட்டோம், அதனால பர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாச்ச மட்டப்போ திருப்பியுமே ஆஃப் ஆயிடுறான். டிவாவும் யூசுக்கா உங்ககிட்ட போய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிரு, நான் டிவா தான், எனக்கு உங்களோட அக்கா மோமுக்கா தெரியும், எனக்கு இன்னொரு பேரு உங்க அக்கா வச்ச பேர் இருக்கு, அதுதான் விவி, அது கூட கிடையாது. மோமுக்கா எனக்கு இது கிஃப்டா கொடுத்தா, உன்னோட அக்கா விட்டு போன பொருள் கண்டிப்பா உனக்கு தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெடி பார அவகிட்ட கொடுத்துடுறா. இதுக்கிட்ட அவளுமே இது மோமுக்கா கொடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி அப்படின்றா. இப்போ கடைசியா எஸ்டலாவும் எலிசபெத்துமே அந்த அட்மாஸ்பியர்ல எரிஞ்சு போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.